சூரிய மின்தகடு மோசடி வழக்கில் திமுகவைச் சேர்ந்த முன்னாள் மத்திய அமைச்சர் பழனி மாணிக்கத்திற்கு தொடர்பு இருப்பதாக சரிதா நாயர் பரபரப்பு புகார் தெரிவித்துள்ளார். கோவை வடவள்ளியை தலைமையிடமாக கொண்டு செயல்பட்ட காற்றாலை நிறுவனம் மூலம் 26 லட்சம் ரூபாய் மோசடி செய்ததாக கோவை நீதிமன்றத்தில் தொடரப்பட்ட வழக்கில் சரிதா நாயர் இன்று நேரில் ஆஜரானார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், கேரள முன்னாள் முதலமைச்சர் உம்மன்சாண்டி அறிவுறுத்தலின் பேரிலேயே முதலீட்டாளர்களிடமிருந்து தாம் பல லட்சம் ரூபாய் பணம் பெற்றதாகவும் இந்த பிரச்சனையில் தனக்கு நியாயம் கிடைக்கும் வரை ஓய மாட்டேன் என்றும் திட்டவட்டமாக அவர் தெரிவித்தார். நான் வந்து இன்வெஸ்டர்ஸை இந்த சோலார்ல வந்து இன்வைட் பண்ணியாச்சு. அவங்க சொல்லுத மாதிரி தான் அவங்க கையில இருந்து இன்வெஸ்ட்மெண்ட் வாங்கியாச்சு. அந்த இன்வெஸ்ட்மெண்ட் மொத்தமா உம்மன்சாண்டி தான் கையில வச்சிருக்கா. அதுக்கு பிறகும் அவங்க என்னோட பணம் கையில வச்சுட்டு என்னை மட்டும் பொழி கேஸ் போட்டு மோசடி கேஸ் போட்டு இந்த மாதிரி ஒரு நிலைமையில ஆக்குனதுனால மட்டும்தான் நான் அவங்கள உண்மை சொல்லி அவங்க தப்பு பண்ணியாச்சு அது வந்து நிரூபிக்கிறதுக்கு சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் போனா கூட நான் போயிடுவாங்கன்னு சொல்லிடுவாங்க.